கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சாத்தானின் சிங்காசனத்தை நாம் உடைக்கணும். இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காய் வல்லமைக்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைப்படும், தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நான் தொடர்ந்து சில வாரங்களாய் உங்களோடு கூட இந்த பிசாசின் கிரியைகளை குறித்து நான் பிரசங்கித்து வருகிறேன். பிசாசின் கிரியைகளை, தந்திரங்கள் நாம் அறிந்து கொள்ளணும். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு புதிதானவைகள் அல்ல, புரியாதவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த தந்திரங்களிலிருந்து நாம் ஜெயிக்கணும் அப்படி என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். ஆவியானவர் வெளிப்படுத்தி வருகிறார். நிறைய காரியங்கள் நமக்கு புதுசாக இருக்கும். இன்றைக்கு முடிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த பிசாசை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகக்கூடாது. இன்னையோட பிசாசை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் செபிங்க. இன்றைக்கு அந்த பிசாசின் கிரியைகள் ஒரு அழிவுக்கு வரட்டும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிசாசு ஒரு வல்லமை இல்லாத ஒரு ஏதோ ஒரு வார்த்தை அல்ல. பிசாசுக்கு வல்லமை இருக்குது. அப்போஸ்தலர் 10:38 நசரேன் ஆகிய இயேசுவை தேவன்
பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இருந்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆகவே அவர் பிசாசின் கிரியைகளை அகப்பட்டவர்களை என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்கணும், இல்லாவிட்டால் பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையும் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரோடு கூட வல்லமை, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவரால் பொதுவாய் சபை நிரப்பப்பட்டிருக்கும். பொதுவாய் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள். அந்நிய பாஷை பேசுகிறோம், அதில் என்ன செய்கிறோம்? பற்பல பாஷைகளை பேசுகிறோம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு. நம்ம இன்னும் தேவனை நெருங்க, இன்னும் ரட்சிப்புக்கு ஏற்ற நம்முடைய இருதயத்தில் மனமாற்றங்களை கொண்டு வர ஆவியானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ததினாலே லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. ஸோ அப்போ ஆவியானவரே நமக்கு வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுப்பார். பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு முடவன் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதை கண்டு பவுல் சொல்றார், நீ எழுந்து நட. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது சில அடிப்படை காரியங்களை அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் இறங்கும் பொழுது வல்லமையோடு கூட அவர் இறங்க வேண்டும். இந்த வல்லமை என்பது பொதுவாய் தேவனுடைய ஆவியில் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, யார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஜெபிக்கிறதுனால ஓரளவு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி அந்த வல்லமை என்பது எந்த அளவு நாம் பலிப்பீடத்தில் இருக்கிறோம் என்பதை வைத்து தான் வல்லமை கிடைக்கும். சில ஆட்களாக நான் பார்த்துருக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் வல்லமை இருக்காது. ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்கிறாங்க, ஆனால் தங்களை பலிப்பீடத்தின் மேல் வைக்காதவர்கள், இல்லாவிட்டால் தங்களை சிலுவையிலே அறையாதவர்கள், தங்களுடைய மாம்சத்தையும் அது நிச்சயங்களையும் அழிக்காமல் ஏதோ ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, தேவ சித்தம் செய்ய மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க. இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. என்ன, சர்ச்சில் இருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் முற்றிலும் செவி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி பெரிய காரியங்களை செய்ய முடியாது. வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய லைஃப்பில் அவங்க பலியிடப்பட்டவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை யார் மேல் இருக்கோ அவங்க தான் இந்த பிசாசினுடைய வல்லமையில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க முடியும். சில நேரத்தில் ஏன் ஒரு வல்லமையான ஊழியரை ஜனங்க தேடுறாங்க? ஏன் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனை தேடி ஜனங்க ஓடி வர்றாங்க அப்படின்னா, மற்ற ஊழியக்காரரால் அவங்களை விடுதலை ஆக்க முடியலை. மற்ற ஜனங்களால், மற்ற ஊழியக்காரர்களால் அவங்களை விடுதலை ஆக்க முடியலை. இப்போது சிலர் நிறைய பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஜனங்க வரும் பொழுது அவங்க விரும்புகிற ஒரு விடுதலையை பெற முடியாது. அவங்க நல்ல வசனத்தை சொல்லுவாங்க, நல்ல பைபிள் டீச்சராக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வல்லமை இருக்காது. அதனாலே அவர்கள் கிட்ட போகிற ஜனங்க விடுதலை ஆக மாட்டாங்க. அப்படியே தான் இருப்பாங்க. சில சபைகளில் நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் மேல் கட்டுகள் இருக்கும், சாபங்கள் இருக்கும். ஏன் இந்த சபையில் விடுதலை இல்லை, வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஏன்னா அந்த ஊழியக்காரர் மேல் அந்த வல்லமை இல்லை. அவர் செபிக்கிறவராய் தான் இருக்கலாம், ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவராய் இருக்க மாட்டார். சில விசுவாசிகள் வல்லமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எப்பவுமே சாபம், எப்பவுமே பிரச்சனை,
ஏன்? அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் பலிபீடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கல. அதனால் அவருடைய லைஃப்ல வல்லமை இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அபிஷேகமும் வல்லமையும் அந்த பலிபீடமும் இருந்தால் பிசாசின் கிரியைகளை அழிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டா அழிக்க முடியாது. பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாது. இன்னைக்கு பாஸ்டர், நான் பல வருஷமா சர்ச்சில் இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமானால் உங்களுக்கு வல்லமை இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை. நான் தான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நீ பேசுகிறேன், ஆனால் வல்லமை இல்லை. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் இங்கிலீஷில் பேசுது என்ன. அதே நேரத்தில் ஒரு அந்த லிட்ரேச்சரில் ஒரு டிகிரி இல்லாட்டா ஒரு மாஸ்டர் டிகிரி எடுத்தவங்களும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காரியம் காணப்படும். ஸோ இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் நம்ம லைஃப்பில் அழிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதற்காக தான் நாம் இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு வருகிறோம். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஜெபத்தில் வந்து நம்ம ஆண்டவருடைய வல்லமைக்காய் ஜெபிக்கிறோம். ஏன் நம்முடைய சபையில் இரவு ஜெபம் வல்லமை வேணும்? ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வல்லமை வேணும்? ஏன் நம்முடைய ஜெபத்தில் இந்த 30 நாளும் இந்த ப்ரேயர் ஆர்மி நம்முடைய சபையில் வல்லமை வேணும்? இந்த வல்லமை இருந்தால் தான் ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இருந்தாலும் விடுதலை ஆகிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அதை நம்ம தேடணும், நாடணும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. பவுல் எந்த அர்த்தத்தில் இதை சொல்றாருன்னு சொல்லி நம்ம சரியாய் விளங்கி கொள்ள முடியாவிட்டாலும் பவுலுக்கு ஒரு காரியம் புரியுது. சாத்தான் என்னை கொட்டுகிறான் அப்படின்றத அவர் அங்கே எழுதுறார். என்ன? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நம்மை பலவீனப்படுத்த ஒரு சாத்தானின் தூதன் இருப்பான். சவுலை பொறுத்த வரைக்கும் அது, அந்த பவுலை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட ஒரு பலவீனம். அது அவர் சாத்தான் கொடுத்த ஒரு முள் என்று சொல்லுகிறார். என்ன? சாத்தான் கொடுத்த ஒரு வேதனை, சாத்தான் கொடுத்த ஒரு வேதனை. ஏன் இந்த வேதனை அவருக்கு ஆண்டவர் அனுமதித்தாருன்னு தெரியல. அந்த பிசாசு அவரை அப்பப்போ வேதனைப்படுத்துது. ஸோ சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய குடும்பத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய வேலையில் இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தில் சில முற்களை பிசாசு வைத்திருப்பான். அது இருக்கும் எப்போவாது. அந்த முற்கள் வந்து நம்ம வேதனைப்படுத்தும். ரிலேஷன்ஷிப்பில் சில முற்கள் இருக்கும். இல்லாவிட்டால் நமக்குள்ளவே கோபம், ஒரு மூர்க்கம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பலவீனம். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது ஒரு சாத்தானின் ஒரு தூதன், என்னை இம்சைப்படுத்தவே என்ன ஒரு சாத்தானின் தூதன். அப்போ நம்முடைய லைஃப்பில் ஒருவேளை நான் போன முறை சொன்னேன், ஒரு சாத்தானின் மகன் உன் கூட இருக்கலாம். சில நேரத்தில் ஒரு சாத்தானின் தூதனை போலவே உன் கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. உன்னை எப்படியாகிலும் வேதனைப்படுத்துவதா அவங்களுடைய வேலை. அவன் அதற்காகவே சிலர் அனாயின் பண்ணி அனுப்புவான். இப்போ நம்ம ஊழியத்துலலாம் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய சாத்தானின் தூதர்கள் இருக்கிறாங்க. சரியா ஊழியத்தில் எப்போவாது என்ன பண்ணாலும் நம்மளை வேதனைப்படுத்த, என்ன செய்தாலும் நம்மளை துக்கப்படுத்த, இன்னும் சில சாத்தானின் தூதர்கள் அப்படி கிரியை செய்வார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், ஏன் எனக்கு இப்படி வருது? ஏதோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கா? என் லைஃப்பில் ஏதோ ஒரு சாத்தானுடைய கிரியை இருக்கா? நீங்கள் நல்ல நண்பர்களாக இருப்பீங்க, ஆனால் அந்த நண்பன் உன் இருதயத்தை உடைச்சிட்டே இருப்பான். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உடைக்கவே முடியாது. என்ன? அவன் உன் இருதயத்தை உடைச்சிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. ஐயோ, இவனை விட்டு விலகி போகவும் முடியலை. அதே நேரத்தில் இவன் நம்மளை வேதனைப்படுத்துகிறான்.
என்ன சில நேரத்தில் அது குடும்பத்தில் வந்துடலாம். இப்போ யாக்கோப்பைக்கு பொறுத்த வரைக்கும் யாக்கோப்பினுடைய பிசாசு யாரு? ஏசா. என்ன இல்லாவிட்டால் யாக்கோப்பினுடைய பிசாசு யாரு அப்படின்னா லாபான். அவன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனால் அதே நேரத்தில் லாபான் அவனை கொட்டுகிற ஒரு தூதனாக இருக்கிறான். என்ன அவன் மூலமாக தான், லாபான் மூலமாய் தான் இவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு கொட்டுகிற தூதன். ஸோ இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் கூட சிலரை ஆண்டவர் அப்படி பிசாசு சிலரை நம்ம மத்தியில் வைத்திருப்பான். நாம தான் செபித்து அதிலிருந்து வெளியாகணும். அப்போது இந்த தூதனை நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். எனக்கு கிருபை வேணும். இவன் கையிலிருந்து விடுதலையாகவே முடியாதபடி நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம ஞானமாய் ஜெபித்து தேவ சமூகத்தில் இருந்து நம்ம விடுதலை பெற்று இப்படிப்பட்ட சாத்தானுடைய தூதர்களை ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாத்தானின் தூதர்கள் அவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு வேதனை கொடுக்கிறவர்கள், இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்திலேயே பலவீனத்தை கொண்டு வருகிறவர்கள். சில நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட சில பலவீனங்கள் இருக்கும். நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாதபடி சில நேரத்தில் நமக்கு ஒரு விதமான கூச்ச பார்வை இருக்கும், இல்லாவிட்டால் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். என்னால் முடியாது. ஒரு சாத்தானின் தூதன் அது. என்ன என்னால் முடியாது, ஐ கான்ட் டூ இட். ஏம்மா உனக்கு எஜுகேஷன் இருக்குது, உனக்கு படிப்பு இருக்குது, உனக்கு நல்ல திறமை இருக்குது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க நோ ஐ கேனாட். இதை நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தேன். விசேஷமாய் இந்த வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் மேல் இந்த பிசாசு ரொம்ப ஆளுகை செய்யும். அவங்க அதை பிரேக் பண்ணவே மாட்டாங்க. இல்லை என்னால் முடியாது, ஐ காண்ட், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது. எத்தனை பிள்ளைகள் சாத்தானின் தூதன் அது. உன்னை எப்படியாகிலும் உன்னை செய்ய விடக்கூடாது, நீ மேலே போயிடக்கூடாது, உன்னை உயர்ந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அது உங்கள் மனசுலேயே கூட இருக்கும் அந்த தூதன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய உயர்வை தடுப்பது வெளியால் அல்ல, நீங்கள் தான். நீங்கள் நினச்சா இன்னும் மேலே போகலாம், நீங்கள் நினச்சா இன்னும் ஒரு 4 அதிகாரம் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். உங்களை யாராவது பைபிள் கையை பிடிச்சி பிடுங்கி எடுத்து போடுறாங்களா? இல்லை, நாமளே என்ன செய்துடுறோம், முடியலன்னு வச்சிடுறோம். ஸோ நாம் நினச்சா இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ பிசாசின் தூதன் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த பிசாசின் தூதன் சிலருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய், பொய்யின் தீர்க்க தரிசனமாய் கூட இருக்கும். பொய்யான தீர்க்க தரிசனம். நீ ஒரு நல்ல பாதையில் போயிட்டு இருப்ப, உன்னை திடீர்னு மாற்றி விட்டுடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். பிசாசு இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்தனுடைய வருகை எப்படி இருக்க போகிறது? சகல வல்லமையோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடு இருக்கும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதும் பொழுது அவர் சொல்றார், இப்போவே அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் அதிகமாக இருக்கு. நான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுவது எதையெல்லாம் நான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவேன்? தேவனுக்கு தர வேண்டிய ஒரு மகிமையை ஒரு ஊழியன் தனக்கு எடுத்துக்கொண்டால் அது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. தேவனை மகிமைப்படுத்தணும். சில நேரத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, சில அற்புதங்கள் நடந்தால் நான் ஜெபித்தேன், அந்த அற்புதம் நடந்தது, நீ ஒரு அந்தி கிறிஸ்து. நீ ஜெபித்தே அற்புதம் நடக்கணும். என்ன தேவன் மகிமைப்பட்டார், சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? விசுவாசம் அடையும். நாங்கள் போனோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நான் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் மறையும், நான் ஜெபிக்கும் பொழுது அது ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்? வசனத்தை சொல்ற மாதிரி நம்மளை மேன்மைப்படுத்தும். வசனத்தை சொல்ற மாதிரி நம்மளை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்மளை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய சுயத்தை ரொம்ப மகிமைப்படுத்துவோம். நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன். நம்ம சொல்லணும், நான் சில காரியங்களை பக்தி விருத்திக்காக சில காரியங்களை சொல்றது நல்லது. எப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் தன்னை மகிமைப்படுத்துகிறானோ அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்துன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு ஊழியக்காரனை நீங்கள் பார்க்கும் பொழுது
ஆண்டவரை வசனத்தை அவங்க மகிமைப்படுத்துகிறாங்களா இல்லையா அதை பார்க்கணும். அடுத்து அந்தி கிறிஸ்து நான் சொல்லுவது, சபையை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு உபதேசமும் அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசம். சபையை பலவீனப்படுத்துவது, சபையை உடைப்பது, சபையை முக்கியப்படுத்தாமல் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை பிரிப்பது, சபைக்கு விரோதமான எந்த ஒரு ஆலோசனையும் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் வருகிற ஒரு ஆலோசனை. என்ன, அந்தி கிறிஸ்து அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பாய் அந்தி கிறிஸ்து யாரா இருக்க போகிறான்? கிறிஸ்துவா இல்லை இவன் அந்தி கிறிஸ்துவா தெரிய போறதில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அந்தி கிறிஸ்து வேற ஒரு மதத்திலிருந்து வரப்போறதே இல்லை. அவன் கிறிஸ்துவ மதத்திலிருந்து தான் வருவான். அவன் இன்னும் சொல்ல போன ஆவிக்குரிய கிறிஸ்துவ மதத்திலிருந்து வருகிற ஒருவனாய் தான் இருப்பான். அவன் வேற மதத்திலிருந்து வரப்போறதில்லை. வேற மதத்திலிருந்து வந்தால் நமக்கு தெரியும் அவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி. அவன் யாரா இருக்க போறான்? அடையாளமே இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்க போறான். இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்க போகிறான். இதே பைபிளை தான் அவன் பிரசங்கம் பண்ண போறான். இதே பைபிளை தான் அவன் எடுத்து தனக்கு சாதகமாய் மாற்ற போகிறான். அதுதான் இப்போவும் நடக்குது. இதே பைபிளை வைத்து சத்தியத்தையும் நம்ம பிரசங்கிக்கிறோம், இதே பைபிளை வைத்து குழப்பத்தையும் பிரசங்கிக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? இதே வேதத்தை தான். இப்போ வேதத்தில் தாறுமாறான உபதேசங்கள் எங்கிருந்து வருது? வேற இடத்துலேருந்து, வேற மதத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து தாறுமாறான உபதேசங்கள் வரல. இதே பைபிள்ல இருந்தா வருது தாறுமாறான உபதேசங்கள். அந்தி கிறிஸ்து, ஒரு மனுஷன் அந்தி கிறிஸ்துவா அப்படின்னா அவன் சபையை ஆதரிக்கிற பிரசங்கங்களை பண்றானா, சபையை உடைக்கிற பிரசங்கங்களை பண்றானா, அதை வைத்து நாம் அவனை புரிந்து கொள்ளணும். அவன் கிட்ட அற்புதங்கள் நடக்கலாம். சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு, அடையாளங்களோடு, பொய்யான அற்புதங்களோடு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அவங்க ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமாகலாம். அவங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கலாம். ஏன்னா அந்தி கிறிஸ்து. அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்குதே, அப்போ அவர் சொல்ற பிரசங்கம் சரியாதான் இருக்கும். இல்லை. ஆமீன். நாம நிதானிக்கணும். அவர் பண்ற பிரசங்கம் அந்த மனிதனை கிறிஸ்துவை உயர்த்துகிறதா, சபையை பலப்படுத்துகிறதா? இன்றைக்கு சபைக்கு விரோதமாய் வருகிற எந்த பிரசங்கமும் அந்தி கிறிஸ்துவினாலே அது ஏவப்பட்டு பண்ணப்படுகிற பிரசங்கங்கள். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஆகவே தான் இன்றைக்கு யாருக்கு விரோதமாய் அட்டாக் வரும்? சபைக்கு விரோதமாய், சபையை உடைப்பதற்கு விரோதமாய் தான் பிசாசுகள் தங்களுடைய தாக்குதலை தொடுக்கும். எப்படியாவது சபையை உடைக்கலாம், எப்படியாவது சபையை உடைத்து. ஆகவே தான் சிலர் நீங்கள் சபையை உடைக்கிற ஆட்கள் வல்லமையாக பயன்படுத்தப்படுறாங்களே, நிச்சயமாக பயன்படுத்தப்படுவாங்க. ஏன்? அவர்கள் பொய்யான அந்த வல்லமையோடு, அடையாளங்களோடு, பொய்யான அற்புதங்களோடு. அப்போ நாம் சாத்தானுடைய கிரியைகளை புரிந்து கொள்ளணும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனை கவனிங்க. ஏன்னா நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். பிரசங்கத்தை மட்டும் வைத்து நம்ம ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய அந்த பிரசங்கத்தினுடைய பலன் என்ன? சபை கட்டப்படுதா? தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம் வருதா? தேவனோடு இணைக்கப்படுறாங்களா? என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க என்ன ஃபாலோ பண்ண நான் ஒரு நாளை நான் விரும்பினதில்லை. நீ ஆண்டவரே எல்லாரும் உண்மை ஃபாலோ பண்ணணும். எனக்கு தருகிற ஜனங்கள், உண்மை பின்பற்றுகிற ஜனங்களை எனக்கு தாரும். என்னை பின்பற்றுகிற எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்றுகிற ஆட்கள் எனக்கு தேவையில்லை. என்ன என்கிட்ட ஒட்டிக்கணும் நான் விரும்புறதே கிடையாது. நீ அவரிடத்துக்கு போ. அவர் தான் உனக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் தான் ஜீவனை கொடுத்தார். அவரிடத்துல போ, அவரை பார். என்னை பார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த விரும்பலை. கிங் ஆஃப் க்ளோரியில நான் ஒரு நாளும் ஒரு கூட்டத்தை எனக்காக நான் ஆதாயப்படுத்தினதே கிடையாது. ஒருத்தரையும் நான் நயவசப்பினாலேயோ இல்லாவிட்டால் ஒருத்தர்கிட்டையும் போய் உட்கார்ந்து நான் அப்படி நீ இப்படி நீ என் கூட வாங்க நான் கேட்டதே கிடையாது. ஐ டோன்ட் நீட் பீப்புள். எனக்கு ஆட்கள் தேவையில்லை. யாருக்குது? அவருக்கு தான் தேவை. அவர் தான் ரத்தத்தை கொடுத்து ஜனங்களை சம்பாதிக்கிறார். ஆமீன். நாம ஜஸ்ட் வழிகாட்டி, அவ்வளவுதான். என் வேலையே வழிகாட்டுறதான் என்னுடைய வேலை. ஆமீன். நான் உங்களை சுதந்திரித்துக் கொள்ள நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்படலை. ஸோ எந்த ஊழியம் இயேசுவோடு உங்களை அட்டாச் பண்ணலையோ அந்த ஊழியம் அந்தி கிறிஸ்துவின் ஊழியம். சில இடத்துலலாம் பார்த்துருக்கிற அந்த ஊழியக்காரர் பின்னாடியே ஜனங்க அலைவாங்க.
எங்க ஊழியர், எங்க 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 என்னது எங்க ஊர் ஊழியக்காரர், என்ன எங்க ஜாதி ஊழியக்காரர். இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதெல்லாமே ஒரு விதத்தில் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை. நம்ம ஒரு நாளும் நீங்க ஆண்டவரை தான் நீங்க நேசிக்கணும், என்னை அல்ல. ஆண்டவர் மேல தான் உங்க அன்பு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேடி தான் நீங்க போகணும். ஜெபம் இப்போ ஏன் இந்த 30 நாள் நாங்கள் வர்றது கூட கிடையாது. ஏன் யாராவது நடத்தட்டும், நாம் அங்கே போகிறது ஜெபிப்பதற்காக. இந்த மனுஷன் வந்தால் தான் நான் போவேன், அது அல்ல. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸோ அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை உள்ள ஒரு நாட்களில் இருக்கிறோம். வஞ்சிக்கப்படாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். பிசாசு அற்புதங்களோடு வருவான், பிசாசு அடையாளங்களோடு வருவான், பிசாசு பொய்யான அற்புதங்களை உங்களுக்கு காண்பிப்பான். ஆனால் நீங்கள் அந்த அக்கிரமக்காரனுடைய அந்த வருகையை புரிந்து கொள்ளுங்க. அவன் இயேசுவை போலவே தான் பேசுவான், இயேசுவை போல தான் நடப்பான். ஆனால் அவனுடைய நோக்கம் வித்தியாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் ஊழியக்காரர்கள் வர்றாங்க, நம்ம நேசிக்கிற மாதிரி பேசுறாங்க, நம்மளை நேசிக்கிற மாதிரி, நமக்காக உயிரை கொடுக்கிற மாதிரி பேசுறாங்க. ஊழியக்காரன் உனக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே இயேசு கொடுத்துட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாளும் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் மரண பரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் 12வது வசனத்தை பாருங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்துல உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல சாத்தானுடைய கிரியைகளை ஆண்டவர் பேசுகிறார். இதில் இந்த பெர்கமு என்கிற அந்த சபை, பெர்கமு என்கிற அந்த சபை, அந்த சபைக்கு ஆவியானவர் பேசும்பொழுது சொல்றாரு, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம். இந்த பெர்கமு சபை எங்கே இருந்ததுன்னா ஆசியாவில் தான் இருந்தது. இந்த சபையில் மிக முக்கியமான இந்த பகுதியில் மிக முக்கியமான காணப்பட்ட காரியம் என்னன்னா, ஒரு கடவுள், அவங்களுடைய கடவுள், அந்த கடவுளுடைய அந்த மிகப்பெரிய சிலை அந்த பெர்கமு பட்டணத்தில் தான் இருந்தது. அவனுடைய அது இந்த உலக அதிசயத்தில் கூட ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை, அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள், அந்த கடவுளுடைய சிலை அங்கே தான் இருந்தது. ஸோ அது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த ரோமர்களுக்கு முக்கியமான ஒரு தெய்வம். ஸோ அந்த தெய்வத்தினுடைய சிங்காசனம் அங்கே இருந்ததினால ஆண்டவர் சொல்கிறாரு, இனி இருந்த இடம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அதற்கு அடுத்து அந்த இடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா, அந்த பெர்கமு என்ற இடத்துல தான் மிகப்பெரிய வைத்தியர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய வைத்தியர்கள். அந்த வைத்தியர்கள் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த வைத்தியர்கள் பயன்படுத்தின ஒரு மருந்து, அந்த பெர்கமு என்ற இடத்துல ஒரு பாம்புக்கான ஒரு கோயில் இருந்தது. அந்த கோவிலில் யார் போனாலும் சுகமாயிடுவாங்களாம். அது என்ன இருக்குமா, அந்த கோயிலில் பலவிதமான பாம்புகள், விஷம் இல்லாத பாம்புகள் இருக்குமா. அந்த கோயிலில் போய் ஜனங்க சுகமாவதற்காக போய் படுத்து கொள்வார்களாம்.
அந்த பாம்புங்க அவங்க மேலே அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து அந்த பாம்புகள் கிட்ட ஆசீர்வாதம் பெறுகிற மாதிரி அந்த ஜனங்க இருந்ததுனால தான் அந்த இடத்துல பெரிய பெரிய அந்த மருத்துவர்கள் அந்த காலத்தில் இப்போ எழும்பின பெரிய மருத்துவர்கள் அந்த பட்டணத்துல வந்திருக்கிறாங்க. அந்த பாம்பினுடைய சிம்பிள் தான் இந்த மெடிக்கல் இதில் இந்த பாம்பு சுற்றி வர்ற மாதிரி இருக்கிறது அந்த பெர்குமு என்ற இடத்துல இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதனால அந்த இடம் வந்து பிசாசினுடைய குடியிருப்பு. அந்த இடம் வந்து சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல நீ இருந்தாலும் நீ எனக்கு உண்மையா இருக்கிறபடியினால். ஸோ அப்போ பிசாசு இந்த பூமியில தனக்காக சில இடங்களில் சிங்காசனம் போடுவான். அது வந்து அந்த பெர்குமு அந்த ஆசியாவில் அந்த இடம் ஒவ்வொரு இடத்திலும் பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான். ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் பிசாசனுடைய சிங்காசனம் இருக்கும். அந்த பிசாசின் சிங்காசனம் இருக்கிற இடத்துல பிசாசின் வல்லமை, அந்த பாம்பு எப்படி எழும்புதோ அதே போல பிசாசின் வல்லமைகள் எழும்பும். அந்த பிசாசுகள் வல்லமை எழும்பும் பொழுது ஜனங்களை நாம் விடுதலையாக்க முடியாது. அவங்க இன்னும் சாபத்துக்குள்ள போவாங்க. அப்போ சபையினுடைய காரியம் என்ன? பிசாசு இருக்கிற இடத்துல சபைகள் வளராது, சபைகள் விடுதலை ஆக மாட்டாங்க. பிசாசின் கிரியை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிசாசின் கிரியை ஆளுகை செய்கிற இடங்களில் ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப தங்களுடைய வைராக்கியத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷம் உள்ளே நுழைய முடியாது. அப்போ தேவ பிள்ளைகள் சபையானது என்ன செய்யணும்? இந்த பிசாசினுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் அசைக்கும்படியாய் நாம் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதில் ஒன்று தான் நாம் ஏற்படுத்தி இருக்கிற ஜெபம். இந்த 30 நாள் ஜெபம் என்பது பிசாசினுடைய சிங்காசனங்கள் அழிக்கப்படணும். அல்லேலூயா. பிசாசினுடைய சிங்காசனம் இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு விடுதலை வராது, ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, எழுப்புதல் வராது. இப்போ நம்முடைய 30 நாள் ஜெபத்தில் கூட இன்னும் மகிமையான வல்லமை இறங்கணும், இன்னும் மகிமையான அபிஷேகம் இறங்கணும். இன்னும் அந்த இடத்துல ஜனங்கள் போய், நான் என்ன பார்க்கிறேன்? நம்முடைய ஜனங்களுடைய ஜெபத்தில் சத்தத்தை பார்க்கிறேன், வல்லமையை பார்க்கல. இப்போ என்ன ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? சத்தம் போட்டு ஜெபிச்சா வல்லமை இறங்கிடுதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம சத்தத்தை போட்டு ஜெபிக்கணும். கண்ணீர் இல்லாமல் ஏன் சத்தம் போடுற? பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு சத்தம் போடு. ஏசப்பான்னு சொல்லி கண்ணீரோடு சத்தம் போடு. குழந்தை அடிக்கும் பொழுது அலறுது, வெறும் அலறுது, கண்ணில் தார தாரையா கண்ணீர் ஓடுது. என்ன எனக்கு இது வேணும்னு சொல்லி கெஞ்சுது. கண்ணீரும் இருக்கு, சத்தமும் இருக்கு. இப்போ நாம் என்ன செய்யறோம்? வெறும் சத்தம் இடுகிற வெண்கலத்தை போல இருக்கிறோம். நம்முடைய சபைகளில் ஜெபம் அப்படின்னா சத்தம் போட்டு ஜெபிச்சா அது ஜெபம். ஆமென். உண்மையான கருத்தான ஜெபம் இல்லை. இல்லாட்டா என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு ஊழியக்காரரை பார்த்து, எங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி, இப்படி போயிடுறோம். இருதயத்திலிருந்து இன்னைக்கு ஜெபிக்கிற ஆட்கள் எங்கே? ஆமென். யாரையோ இமிட்டேட் பண்ணி ஜெபிக்கிறோம், இமிட்டேட் பண்ணி ஜெபிக்கிறோம். ஜெபனா நம்ம தோரணம் மாறிடுது. சில நேரத்தில் சில பிரசங்கள்லாம் இப்போ நாங்கள்லாம் பிரசங்க தோரணில் பிரசங்கம் பண்ணுறல, சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுறோம். அதான் சார், அன்பானவர்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்பொழுது நாம் வேதத்தை புரட்டுவோமாக. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. சரியா? நாமளும் அது மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம யதார்த்தமான கண்ணீரான ஜெபங்கள் இல்லாவிட்டால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெபம் பிசாசை துரத்தாது, பிசாசை துரத்தாது, பிசாசனுடைய சிங்காசனத்தை ஆட்டாது. என்ன இன்றைக்கு நம்முடைய பெந்தேகோஸ்தே ஜெபங்கள் ஆர்டிஃபிஷியலாக மாறி போச்சு. புலம்பி ஜெபிக்கிற ஜெபம் எங்கே? சுவாமி எங்களுக்கு அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபம் எங்கே? அந்த ஜெபம்லாம் வரணும். பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் ஜெபம் பண்றாங்க, அதற்காவது சந்தோஷம். உள்ளம் உடைந்து கண்ணீரோடு கூட கதறி, ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்கும், ஆண்டவரே எங்கள் சபைக்கு இறங்கும். என்ன இதில் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு 3 பேர் ஜெபம் பண்ணா, நான் ஜெபம் பண்ணது நல்லா இருந்துச்சு, அவர் ஜெபம் பண்ணது நல்லா இருந்துச்சா? இதில் வேற வேல்யூவேஷன் என்ன? இன்னைக்கு அதுதானே நம்ம செய்கிறோம். நான் வர்ஷிப் பண்ணது நல்லா இருந்துச்சு, அவங்க வர்ஷிப் பண்ணது நல்லா இருந்துச்சா? சாத்தானின் சிங்காசனத்தை நாம உடைக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை உன் வீடே சாத்தானின் சிங்காசனமா இருந்தா,
பிரைஸ் தி லார்ட். என்ன, ஒருவேளை சாத்தானின் சிங்காசனம் ரைட் டாப் ஆஃப் யுவர் ஹெட்ல இருந்தா, ஹலோ, யாருக்கு தெரியும்? இருக்கலாம், உன் தலை மேல உட்கார்ந்துருக்கும் பிசாசு. ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, நீ கீழ்ப்படிய மாட்டிருக்கிறப்பா, நீ கீழ்ப்படியில, நீ சொல்றதை செய்யறது இல்லை. என்ன, அப்பாவுக்கு கீழ்ப்படியில, புருஷனுக்கு கீழ்ப்படியில, பாஸ்டருக்கு கீழ்ப்படியில, அப்படி இருந்தாலே உன் தலை மேல என்ன இருக்கு? சாத்தானின் சிங்காசனம் இருக்குன்னு அர்த்தம். அவன் தான் கீழ்ப்படிய மாட்டான். ஆமென். தெரியல யார் யார் தலையில பிசாசு உட்காந்துருக்கோ தெரியல, யார் யார் இருதயத்துல பிசாசு உட்காந்துருக்கோ தெரியல. ஆமென். பாட்டு பாடுறோம், ராஜாவும் மாளிகை. அவன் சொல்றான், நீ தான் என் மாளிகை. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். என்ன, யாருக்கு தெரியும் யாருடைய தலையில பிசாசு சிங்காசனம் மட்டும் உட்கார்ந்துருக்கு? பிசாசினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. எனக்கு உண்மையுள்ள அந்த யாரு, என்னுடைய உண்மையான சாட்சியாகி அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்டான். ஒரு சபையில பிசாசினுடைய வல்லமை அதிகமாச்சுதான் ஊழியக்காரன் கொல்லப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேசத்துல பிசாசினுடைய வல்லமைகள் அதிகமாச்சுதுன்னா சபைகள் கொல்ல இடிக்கப்படும், ஊழியக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆமென். ஒரு தேசத்தில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்குமானால் ஊழியக்காரர்கள் சமாதானமா இருப்பாங்க. ஒரு சபையில ஆவியானவருடைய ஆளுகை இருந்தால் ஊழியக்காரர்கள் சமாதானமா இருப்பாங்க. உன் வீட்டில் ஆவியானவருடைய ஆளுகை இருந்தால் நீ சமாதானமா இருப்ப. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் அதற்காக ஜெபிக்கணும், சிங்காசனம் எடுக்கப்படணும். அல்லேலூயா. தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 2:18 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டு ஒரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தான் தடை பண்ணுவான். சாத்தான் என்ன செய்வான்? தடை பண்ணுவான். எனக்கு அன்பானவர்களே, இவர் தானியேல் செபிக்கும் பொழுது தேவதூதனை அந்த பெர்சியா நாட்டு அதிபதி தடை பண்ணினான் என்று தானியேலுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய லைஃப்ல பிசாசினுடைய தடை இருந்தா அந்தந்த காலத்தில் அதின் காலத்தில் தன் கனியை கொடுப்பாய், அது தேவனுடைய ஆசீர்வாதம். பிசாசு இருந்தா அந்தந்த காலத்துக்கு நீ கனி கொடுக்காம 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு சில நேரத்தில் ஆசீர்வாதமே ரொம்ப டிலே ஆகும். ஆமீன். நீ உனக்கு வர வேண்டியது கரெக்ட் டைமாக வராது. ஃப்ளைட்டு 8 மணிக்கு லேண்ட் ஆகணும், அது எடுக்கவே இல்லை. நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் ஃபோன் பண்ணுறீங்க, இந்த 8 மணி ஆச்சுன்னா லேண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து அந்த இதில் வருது, அந்த என்னது லெட்டர்ஸ் வருது, திஸ் ஃப்ளைட் இஸ் டிலேட், நாளைக்கு 8 மணிக்கு தான் எடுக்கிறாங்க. என்ன கஷ்டம். ஸோ அதின் காலத்தில் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். உன் மேலே பிசாசினுடைய வல்லமை இருக்குமானால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பிசாசு தடை பண்ணுவான். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடையாகுதுனாலே ஏதோ ஒரு போராட்டம் நடக்குதுன்னு அர்த்தம். தேவனுக்கும் உனக்கும் பிசாசுக்கும் இடையில ஏதோ ஒரு தடை நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி செய். நீங்க சொல்றீங்க, இல்லை ஆண்டவரே நான் அப்படி ஒப்பு கொடுக்க முடியாது. எந்த இடத்துலையுமே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வரலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிசாசினுடைய வல்லமை இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சில ரேர் கேஸில் ஆபிரகாமை போல ஆண்டவர் சிலருக்கு குழந்தைய லேட்டாக கொடுப்பார். சிலருக்கு ரேர் கேஸ். சிலருக்கு சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தாமதப்படுத்துவார். தாவீது எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. அந்த தாவீது எழுதின அந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டப்படுறார். ஆனால் அவருக்கு அவருடைய காலத்தில் அவருக்கு ஆசீர்வாதம் நடந்தது. என்ன 30 வயசுல ராஜாவாயிட்டாரு. ஆமீன். 30 வயசுல ராஜாவாயிட்டாரு. கஷ்டப்பட்டார், ஆனால் அதன் காலத்தில் அவருக்கு நன்மை நடந்தது. அவர் மரிப்பதற்கு முன்பாய் சாமுவேலை ராஜாவாக நிறுத்திட்டார். தன் ஓட்டத்தை அழகாய் ஓடி முடித்தார். எவ்வளவோ உபத்திரவம், ஆனால் அவருடைய காலத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் டிலே ஆகலை, கரெக்டாக கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய பிசாசு உனக்கு தடை பண்றான் அப்படின்னா
நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறன்னு அர்த்தம். இல்லாவிட்டால் நீ தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். பொதுவாய் 100% நான் எடுக்க மாட்டேன். பொதுவாய் உனக்கு சில நன்மைகள் வரமாற்றிருக்கு, சில ஆசீர்வாதம் உனக்கு வரமாற்றிருக்கு. ஒன்று, ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்த விரும்புகிறார், நீ தகுதி ஆக மாற்றிருக்க. ஆண்டவர் உன்னை கீழ்ப்படிய சொல்றார், நீ கீழ்ப்படிய மாற்றிருக்க. ஆண்டவர் இப்படி செய்யாதேன்னு சொல்றாரு, நீ இல்லை ஆண்டவரே நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்ற. ஸோ ஆகவே ஆண்டவர் உன்னை போராடுறாரு. ஆண்டவர் போராடி சில காரியத்தை டிலே பண்ணுறாரு. சில நேரத்தில் பிசாசு வந்து நின்று உனக்கு வர்றதெல்லாம் அவன் தட்டி தட்டி விடுறான். உனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி, வர ப்ரமோஷன், வரக்கூடிய மாப்பிள்ளை, வரக்கூடிய பொண்ணு எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விடுறான். நீ குழம்புற, ஏன் எனக்கு மட்டும் வரல? பிசாசு உனக்கு தடை பண்ணுறான். ஐ மீன் பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை தடை பண்ணுவது. ஐயோ எனக்கு தடையா இருக்கு, அதான் ஆண்டு சொல்றாரு, தடையை நீக்குகிறவர் உனக்கு முன்பாய் போகிறார். யார் உனக்கு முன்பாக தடை பண்ணது? பிசாசு. ஐ மீன் அந்த பிசாசினுடைய தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. ஸோ அதற்காக செபிக்கணும். நமக்கு தடைக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்முடைய மேட்டிமைகள். யாருக்கெல்லாம் மேட்டிமை இருக்கோ அந்த மேட்டிமையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் டிலே பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நீ வந்து ஒரு டாப் ரேங்கராக இருப்ப ஸ்கூலில், காலேஜில். நான் அப்படி தான் நினைப்பேன். உனக்கு ஒரு வேலையும் செட் ஆகாது. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி வருவேன், வந்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மேட்டிமையாக நம்ம இருந்தோம்னா ரொம்ப தடைகள் ரொம்ப வரும். சாத்தான் ரொம்ப கூடவே இருந்து உங்கள் லைஃப்பில் காரியங்களை கெடுப்பான். சரியா? அதுக்கப்புறம் சிலர் சொல்லுவாங்க, ஐ நோ என்ன எதுக்கு எடுத்து ஐ நோ யூனோ, உனக்கு தடைகள் வரும். ப்ரைஸ் எல்லாம். சரி, சிலருக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை பேசவே விட மாட்டாங்க. ஐ நோ பாஸ்டர், ஐ நோ ஏன் உனக்கு தடைகள் வரும்? யூ நோ, ப்ளீஸ் பெட்டர் நோ. சரியா? ஸோ தடைகள் நம்முடைய மேட்டிமையினால் வரும். பிசாசு நம்முடைய லைஃப்பில் வந்தால் தடை வரும். சில நேரத்தில் நம்ம பெரிய காரியம் செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட நின்றாலும் பிசாசு அந்த பெரிய காரியத்தை செய்யாதபடி தடை பண்ணுவான். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ போய் சபையை கட்டுன்னு சொல்லி அந்த கோரேஸ் ராஜாவினிடத்தில் சொல்லி அனுப்புறாரு. செருபாபேல் போறாரு, போய் சபையை கட்டுறாரு. தடை வந்துருச்சு, அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏறக்குறைய 20 வருஷம். அதற்கு பிறகு சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி அவர்களை உற்சாகப்படுத்தின பிறகு அந்த சபையை திரும்ப கட்டுறாங்க. 20 வருஷம் வேஸ்டா போச்சு. பிரைஸ் தி லார்ட். தைரியம் இல்லை, வசனம் இல்லை. ஆகவே தான் தடைகளை உடைப்பதற்கு நல்ல தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை. நல்ல தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள். தேவனுடைய வார்த்தை, நீ போய் இதை செய், உனக்கு அற்புதம் நடக்கும். இதை போய் செய், உனக்கு ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தேவனிடத்திலிருந்து தேவ வார்த்தை நமக்கு வரும் பொழுது தடைகள் உடையும். அது வரைக்கும் சும்மா அமைதியாக இருக்காங்க. தேவ வார்த்தை வருது, உடனே செருபாபேல் எழும்பி கட்டுறாரு. டக்குன்னு சர்ச்சை கடிச்சு அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆகவே தான் தடைகளை உடைப்பதற்கு வசனம் வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனம் வெளிப்படணும், ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படணும். இந்த தடை என்னுடையது அல்ல, நீ எழும்பி போ, நான் உனக்கு செய்வேன். ஆண்டவரே, இந்த சிவந்த சமுத்திரம் இப்படி இருக்கே, எகிப்து ராஜா வரான, என்ன செய்ய? ஜெபம் பண்ணு, கோலை நீட்டு, என்ன, நான் சிவந்த சமுத்திரத்தை நான் பிளப்பேன். எரிகோ கோட்டை இருக்கு ஆண்டவரே, முன்ன போக முடியலையே, சுற்றி வா. அந்த எரிகோ கோட்டையை உடைத்தார் ஆண்டவர், தடைகள் உடையுதுன்னு. ஸோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படணும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படணும்னா தேவனை தேடி வரணும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபித்து, சாமி என் லைஃப்பில் தடையாக இருக்கு, நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்வார், இதை நான் உனக்கு தரலை, நீ வேறு வழியா போ. என்ன, ஏதோமை நான் தரலை. ஏதோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது ஏதோம் தடையாய் நின்றான். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இவன்ட்ட நான் யுத்தம் பண்ணுறதா? இல்லை, நீ சுற்றி போ. அப்போ ஆண்டவர் சொல்ல, இது என் சித்தம் இல்லை, இங்கே போய் நிற்காதே, சுற்றி போ, இந்த இடத்த விட்டுடு, இதுதான் எனக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், சம்டைம்ஸ் நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் பொழுது, என் பிள்ளை மெடிக்கல் தான் போகணும், சுற்றி போகணும் வர ஆண்டவர். என்ன, நீ சுற்றி போ, இது உனக்கு நான் நியமிக்கலை. என்ன, இல்லாட்டா எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் தான் நான் ஆரம்பிப்பேன். ஆண்டவர் சொல்லி, இல்லை, நீ வேலைக்கு போ, சுற்றி போ. பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ நம்ம தடைகளை ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளணும். சுவாமி, நான் என்ன செய்யணும்? இல்லை ஆண்டவர், நான் சிங்கப்பூரில் தான் இருப்பேன், சிங்கப்பூர் தான் எனக்கு. ஆண்டவர் சொல்ல, இல்லைம்மா, நீ வேறு நாட்டுக்கு போகணும்.
இந்த தேசத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வராது, நீ வேற நாட்டுக்கு போ என்ன. அப்படி ஆண்டவரே நமக்கு வேர்டை அனுப்பி தடைகளை ஆண்டவர் நம்ம விட்டு விளக்கணும். பிரைஸ் தி லார்ட். இல்லை நீ சும்மா போராடிட்டே இருந்தேன்னா டிலே வந்துட்டு இருக்கும், நீ ஆசீர்வாதமா நீ மாற மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். முன்னாடியே நான் சொன்ன வசனத்தோடு அதை கனெக்ட் பண்ணியிருக்கணும். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை ஏற்கனவே. அந்தி கிறிஸ்து எப்படி வருவான்? ஒரு கிறிஸ்துவை போலதான் வருவான். ஒளியின் தூதன் நல்ல தூதன், சாத்தான் அவனுடைய வேஷத்தை தரிப்பான். இப்போ நம்ம லைஃப்ல நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். சிலர் நமக்கு நல்லவங்கள மாதிரி பேசுவாங்க, கெட்டவங்களா இருப்பாங்க. சிலர் கெட்டவங்கள மாதிரி பேசுவாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் பேசுறது நமக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க நம்மளை திட்டுவாங்க, ஆனால் நமக்கு நன்மைக்காக திட்டுவாங்க. சிலர் நம்ம திட்ட மாட்டாங்க, ஆனால் நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் சொல்றபடி செய்யுங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம தலையில் என்ன செய்கிறோம், மண் அள்ளி போட்டுட்டு இருக்கிறோம், அதில் நீ செய்யுங்க பிரதர், நல்லது, காட் வில் பிளஸ் யூ. ஸோ சிலருக்கு தான் கூட இருப்பது ஒளியின் தூதனா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த பிசாசா. இன்னைக்கு இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. நம்முடைய சபையில் எத்தனையோ அனுபவங்கள் நம்ம சபையிலே எனக்கு உண்டு. நான் சிலரை பார்த்து சொன்ன கம்பெனி ஆரம்பிங்கன்னு, அவங்க சிலர் ஆரம்பித்தாங்க, ஆசீர்வாதமாக மாறினாங்க. சிலரை பார்த்து சொன்ன ஆரம்பிக்காத என்ன, ஆரம்பித்தாங்க, கஷ்டப்படுறாங்க. சிலரை பார்த்து சொன்னேன் போகாத என்ன, போனாங்க, கஷ்டப்படுறாங்க. சிலரை பார்த்து சொன்னேன் போகலை, கஷ்டப்படுறாங்க. சரியா? சிலரை பார்த்து நீ இதை செய்யணுவேன், அவங்க அதை செய்ய மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. சிலரை பார்த்து இது வேண்டானுவேன், இல்லை பாஸ் இதுதான் எனக்கு வேணும்னுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய? பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சிலர் என்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது, இவங்க சொன்னாலும் செய்ய போகிறதில்ல, இவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்ன? பன்றிகளுக்கு முன்பாக என்னத்தை போடாத, முத்துக்களை போடாத. தெரிஞ்சு போச்சு, இவங்க நம்முடைய ஆலோசனையை கனவீனப்படுத்துவாங்க. ஸோ நம்ம எதற்கு இதை சொல்லி, எதுக்கு இவங்களுக்கு போய் இந்த ஆலோசனையை சொல்லி நம்ம பேரையும் கெடுத்துக்க, நம்மளுடைய மதிப்பையும் கெடுத்துக்கொள்ள. சரியா? ஸோ அதனால சிலருக்கு ஆலோசனை சொல்கிறத நிறுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மனசு கேட்காது, சொல்ல வைக்கும். என்ன சொல்ல வைக்கும், ஆனால் அவங்க அசட்டை பண்ணுவாங்க. ஸோ உங்க கூட இருக்கிற ஆட்கள் தேவனுடைய தூதனா, இல்லை தேவனுடைய தூதனை போல இருக்கிற பிசாசா? இது ரொம்ப முக்கியம். சில எந்த ஒரு ஊழியக்காரரை பின்பற்றினாலும் தேவனுடைய ஊழியக்காரனா, தேவனுக்காக அர்ப்பணிச்சவனா, இல்லை மாம்சத்திற்குரியவனா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆகவே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்று செய்யுங்க, எல்லாரையும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே க்ளோஸாக உயிருக்கு உயிராய். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஊழியக்காரன் உங்ககிட்ட உயிருக்கு உயிராய் பழக மாட்டான். ஆமென். ஒரு நல்ல ஊழியக்காரன் உங்ககிட்ட உட்காந்து, ஐயோ சிஸ்டர் காஃபி குடிச்சிங்களா சிஸ்டர், சுகர் அதில் அதிகமாக இருந்துச்சா குறைவாக இருந்துச்சா, இதெல்லாம் ஒரு நல்ல ஊழியக்காரன் பேச மாட்டான். ஒரு நல்ல ஊழியக்காரனை தேடி நீங்கள் போகணும், அவனை தேடி வரவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். தேடி வரவே மாட்டான். ஸோ அதுதான் அடையாளம். உங்களுக்கு யாராவது ஊரில் இருந்தோ எங்கே இருந்தோ உங்களுக்கு ஃபோன் அடித்து சிஸ்டர் பிரதர் அப்படின்னாலே புரிஞ்சிக்கோ, இது வேஷத்தை தரித்த ஆட்கள். வேஷத்தை தரித்த ஆட்கள். ஒரு உண்மையான ஒரு தேவ ஊழியக்காரர் உங்களுக்கு சும்மாலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. டிஜிஎஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா கேட்குறேன். டிஜிஎஸ் ஃபோன் அடித்து ஏமா நல்லா இருக்கியா, அவர் உயிரோடு இருந்த பொழுது. இல்லை இப்போ எடுத்துக்கலாம், நல்லா மோகன் சீலாஸ் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன, நாம தான் போகணும் அவங்கள தேடி, நாம தான் போய் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை யார் உங்களை தேடி தேடி வராங்களோ ஏற்கனவே அது ஏதோ ஒரு வேஷம் போடுதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? நம்ம ஊழியக்காரன் உன்னதமானவன். உங்களுக்கு தேவைன்னா ஊழியக்காரனை தேடி போகணும். நீங்கள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல பாஸ்டர் அப்படி கேட்டால், நீ பாவி பாஸ்டர், நீங்கள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணவில்லை,
நீங்கள் ஏன் என் வீட்டுக்கு வரவில்லை? நீ கூப்பிடணும், பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க, பாஸ்டர் உங்களுக்கு டைம் இருந்தால் கட்டாயம் வாங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிரதர் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? நான் உங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் வரணும்னு நினைக்கிறேன். வேஷம் போடுறான். விளங்குதா உங்களுக்கு? நான் வந்திருக்கிறேன், உங்களை நான் பார்க்க வரணும், எனக்கு ஆண்டவர் உங்களை பார்க்க ஏவி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அப்படி ஏவ மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கணுன்னே ஆண்டவர் ஏவுறார் பிரதர். விளங்கி கொள்ளுங்க. வேஷம் தரித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாது. சிலர் உண்மையாகவே உங்களுடைய ஆத்மீக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆத்மீக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெருக்கமான ஊழியர் இருப்பாங்க. அவங்க வருவாங்க, பிரதர் உங்களை பார்க்கணும். அது ஒரு முறை பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணக்கூடாது. பிரதர் திரும்ப என்னை பார்க்க ஆண்டவர் ஏவினாருன்னா அது வேற ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம் 18லிருந்து வாசிக்கிறேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்தும் முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியமும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புவித்தேன். அப்ப பாருங்க, நம்ம சாத்தானிடத்தில் ஒப்புவிக்கப்படுவோம். தேவனே சாத்தானிடத்தில் சிலரை ஒப்பு கொடுப்பார். அவங்க யார் அப்படின்றதுக்கு அந்த முன் வசனம் சொல்லுது, நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி. அப்ப நல் மனசாட்சி, யாரெல்லாம் நல்ல மனசாட்சி இல்லாதவர்களோ அவர்கள் பிசாசினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படலாம். நல்ல மனசாட்சி இல்லாதவர்கள். நல் மனசாட்சி, உனக்கு நன்மை, பவுல் நன்மை செய்தார், நன்மை செய்த பவுலுக்கு தீமை செய்கிறாங்க. நல் மனசாட்சி இல்லை. விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு சபையினுடைய உபதேசத்தை கொடுத்து அவர்களை தேவனுடைய பாதையில் நடத்தினார். இப்போ அவங்களுக்கு நல்ல மனசாட்சி இல்லை. கிறிஸ்தவ லைஃப்ல நல்ல மனசாட்சி ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். மனசாட்சி சூடுண்ட பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேருக்கு மனசாட்சி உள்ளவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. மனசாட்சி உள்ளவர்கள் அநியாயம் பண்ண மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசாட்சி, நல்ல மனசாட்சி இருந்தாலே அம்மா அப்பாவை கனப்படுத்துவாங்க. நல்ல மனசாட்சி இருந்தாலே ஒருத்தங்கிட்ட $100 கை நீட்டி வாங்கினா அந்த $100 என்ன செய்வாங்க? திருப்பி கொடுப்பாங்க. நல்ல மனசாட்சி இருந்தாலே நாம் தப்பு செய்தா நான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லுவாங்க. நல்ல மனசாட்சி இல்லாதவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றவே முடியாது. அப்படி நல்ல மனசாட்சி இல்லாதவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றினால் அவர்கள் நல் மனசாட்சி அடையல, விசுவாசத்தை காத்து கொள்ளலைன்னா பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சரியா? ஸோ இது பிசாசினுடைய கிரியை அவ்வளோ பயங்கரமானது. ஏன் சிலர் ஒரு காலத்தில் ரொம்ப வல்லமையா இருந்தவங்க ஏன் இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்க? நல் மனசாட்சி இல்லை. ஒரு காலத்துல அவங்கள மாதிரியே யாருமே இல்லையே, அவ்வளோ நல்லா இருந்தாங்களே, அவ்வளோ நல்லா ஊழியம் செய்தாங்களே, இன்னைக்கு ஏன் பிசாசு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க? நல் மனசாட்சி இல்லை. ஆகவே ஆண்டவர் பிசாசின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். நீங்க பார்க்கலாம், இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் பார்க்கலாம். இந்த நல் மனசாட்சி இல்லாதவர்கள் உடைய வாழ்க்கை அப்படியே சுருங்கி போயிடும், அப்படியே ஒரு மாதிரி இருளடைந்து போயிடும். சரியா? அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். மனசாட்சி அது ரொம்ப முக்கியம். மனசாட்சி ஒரு நியாயாதிபதி நம்முடைய இருதயத்தில். பிரைஸ் தி லார்ட். கரெக்டா? மனசாட்சி என்பது ஒரு நியாயாதிபதி. ஆனால் சிலருக்கு அந்த மனசாட்சி இருக்காது. இங்க வசனத்தை கேட்டு அப்படியே போய் கோல் சொல்லுவாங்க, அப்படியே போய் வேற மாதிரி பேசுவாங்க,
அப்படியே வாயிலிருந்து பொய்யா வரும். ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆமென். இன்னைக்கு மனசாட்சி இல்லாத புருஷன், மனசாட்சி இல்லாத மனைவி, மனசாட்சி இல்லாத பிள்ளைகள், மனசாட்சி இல்லாத ஊழியன், மனசாட்சி இல்லாத விசுவாசிகள். நல்ல மனசாட்சி இருந்தா ஒரு விசுவாசி என்ன செய்வாங்க? ஐயோ, சபை எவ்வளோ தேவை இருக்கு, ஆண்டருக்கு கொடுப்போம். என்ன மனசாட்சி உள்ள விசுவாசி. ஐயோ, பாஸ்டர் ஆத்துமாக்களுக்காக பாரப்படுறாரே, ஒரு நாள் நாம போய் ஜெபம் பண்ணுவோம். மனசாட்சி உள்ள விசுவாசி. ஐயோ, நாம ஆண்டவருடைய ஊழியத்துல நாமும் ஒரு பொறுப்பெடுப்போம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருடைய ஆசை என்ன? உலகமெங்கும் போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவி. மனசாட்சி உள்ள ஆட்கள் என்ன செய்வாங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. மனசாட்சி உள்ள ஆட்கள், அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு பணம் அனுப்புவோம். மனசாட்சி உள்ளவர்கள். மனசாட்சி இல்லாதவர்கள் வித்தியாசமா இருப்பாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு மனுஷன் அவங்க முன்னாடி செத்து விழுந்தாலும் கர்த்தர் அவனை தண்டித்தார், ஸ்தோத்திரன்னுவாங்க. ஆமென். நான் சொல்றது விளங்குதா? கர்த்தர் தண்டித்தார். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். மனசாட்சி இல்லாத ஆட்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிசாசு அப்படிதான் நுழையிறான். உனக்கு மனசாட்சி இல்லைன்னா பிசாசு உங்ககிட்ட நுழைஞ்சிடுவான். இம்னேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நல் மனசாட்சி இல்லாதவர்கள். இன்னைக்கு ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்றோமோ அந்த மாதிரி மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். என்ன, சிலருக்கு மனசாட்சியே இருக்காது. மனசாட்சி இருக்கு. அவன் காஃபி வாங்கி கொடுப்பான், அவன் கிட்ட காஃபி குடிச்சிட்டு பின்னாடி போய் அவனை பத்தி சொல்லுவாங்க. மனசாட்சி இருக்கு. சில மனைவிமார் புருஷனை பத்தி அப்படிதான் மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அந்த புருஷன் பணத்துல சாப்பிட்றாங்க, புருஷனால வாழ்றாங்க, புருஷனை பத்தி தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. என்ன என்ன எனக்கு குரங்கு கையில கொடுத்தீங்க. மனசாட்சி இருக்கா? புருஷனுக்கு மனசாட்சி இருக்கா? மாமியாருக்கு மனசாட்சி இருக்காது. எனக்கு தெரியல, ஆண்டவர் மனசாட்சியை பார்த்தாருன்னா இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போவாரோ தெரியாது. என்ன மனசாட்சி இருக்கா? ஆமென். மனசாட்சி வேணும். மனம் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். நீ செய்தது நல்ல காரியம் செய்தப்பா, நல்ல காரியம் செய்த, நீ செய்தது நல்லது. மனசாட்சி நல்லா இருந்தா பிசாசு பக்கத்துல வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு மனசு மோசமா இருக்கு, ஆனா நாம உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லிடுறோம். அதுதான் சில நேரத்தில் நமக்கு தலையே சுத்திடுது. என்ன? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கிட்ட பிசாசு வர விடக்கூடாது. சரியா? இந்த உபதேசங்கள்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தயவுசெய்து பின்பற்றுங்க. ஆமென். தயவுசெய்து பின்பற்றுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். லூக்கா 22:31 பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிசாசு உன்னை பத்தி ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்பான். ஆண்டவரே, இவனை எனக்கு ஒரு 5 மாசம் என் கையில கொடுங்கப்பா. இந்த ஆளை எத்தனை மாசம்? ஒரு 3 மாசம் என் கையில கொடுங்க ஆண்டவரே, நான் அவனை திருத்தி உங்களுடைய கையில கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீமோனே, உன்னை சுளையினால புடைக்கிறதற்கு, ஹலோ, பிசாசு ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்பான். உத்தரவு கேட்பான். என்கிட்ட கொடுங்க, ரொம்ப பேசிட்டு இருக்கான்ல, கொடுங்க. ஸோ அதனால தான் ரொம்ப பேசக்கூடாது. ஆமென். ரொம்ப பெருமையெல்லாம், ஆண்டவரே நான் உமக்காக நான் எதையும் செய்வேன் ஆண்டவரே சொல்லாத. பிசாசுகிட்ட கொடுத்துட போறார். சரியா? ஆண்டவரே, மற்றவங்கெல்லாம் உம்மை மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். சாவிலும் ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். பிசாசு கேட்குறான்பா, கொடுக்கட்டுமா? பிரைஸ் தி லார்ட். வீராப்பு பேசக்கூடாது. என்னத்தை பேசக்கூடாது? புரியுதானே சொல்றது? வீராப்பு பேசக்கூடாது. ஆண்டவரே, நான் நிற்பேன் என்று சொல்லக்கூடாது. சுவாமி, என்னை நிற்க வைங்கப்பான்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
நான் செய்திருவேன், என்னால் முடியும். பிசாசு புடைக்க ஆரம்பிச்சிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து, தகப்பனே நீர் எனக்கு கிருபை கொடுங்க, நான் பலவீனன் ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுங்க. ஆமென். நல்ல மேய்ப்பரே எனக்கு துணை செய்யுங்க. ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். தாவீது நல்ல உதாரணம். பிரைஸ் தி லார்ட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். ஸோ பிசாசு நம்மளை பார்த்துட்டே இருப்பான். ஆண்டவரே அந்த அவன் ரொம்ப சொல்லிட்டு இருக்கிறான்னு என்கிட்ட கொடுங்கன்னு வர. ஆண்டவர், ஆமாம் பிசாசு, கொஞ்ச நாளைக்கு உன் கையில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றதில்லை, வீட்டிலே உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்குறான்ன்றான். சரி, நீ எடுத்துக்கோ, இந்த குடும்பத்தை 3 மாதம் கான்ட்ராக்ட் நீ எடுத்துக்கோ, சரியா? ஹலோ, ப்ரைஸ் எல்லாம் கேட்பார், ஆண்டவர் கொடுப்பார், எடுத்துக்கோ, நீ எடு. பாஸ்டர்ஸ் பாவம், என் மகன் என்னென்னமோ வசனத்தை எடுத்து நைட்டும் பகலுமா தியானித்து கொண்டு வந்து சொல்கிறான், அதை பற்றி கேட்க மாட்டிருக்கிறாங்க. பாஸ்டர் வின்சென்ட் எந்த குடும்பத்தை நான் கையில் எடுக்கட்டும் அப்படின்னு பிசாஸ் வந்து கேட்டான்னு அப்படியே பார்ப்பேன். ஓகே, இவங்களா ஓகே, சரி, இந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு போ, 3 மாதம் தான், சரியா டைம். அதுக்கப்புறம் பாருங்கள், தங்க கம்பியா. பிரைஸ் எல்லாம். பிசாசு நம்மை குறித்து தேவனிடத்தில் கேட்குறான், எனக்கு கொடுன்னு கேட்குறான். ஆகவே தான் நம்ம சொல்லணும், சுவாமி நான் உம்முடைய கண்மணி, உங்கள் கண்மணியை பிசாசு கையில் கொடுப்பீங்களா? ஆமேன். நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சங்கீதங்களை சொல்லி சுவாமி உம்முடைய சட்டைகளினால் என்னை மூடும், என் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் தான் சொல்லி நம்ம காத்துக்கொள்ளணும். ஏனோ தானோன்னு இருந்தோம்னா பிசாசு நம்மளை டச் பண்ணுவான். பிசாசினுடைய வல்லமையை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். அல்லேலூயா. ஓரளவுக்கு இந்த பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எதுலையும் போய் பிசாசுக்கிட்ட விளையாடாதீங்க, சரியா? ஸோ பிசாசு ஆண்டவர் துரத்துவார். சில பிசாசுகளை நம்ம சொன்னாலே போயிடும், சில பிசாசு போகாது. அதெல்லாம் அந்த தேவனுடைய பிசாசின் தூதர்கள், லூசிஃபர், அதையெல்லாம் நீ விரட்டினாலும் அவன் போக மாட்டான். அவன் இயேசுக்கு பக்கத்தில் நிற்கிறாள். நானும் இயேசுவை பார்க்கல, அவன் இயேசுவை பார்க்குறான். ஆமேன். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான், தேவதூதனை பார்க்குறான். மேகாவில் கத்தி எடுத்தா இவனும் கத்தி எடுத்து சண்டை போடுறான், சரியா? ஸோ அந்த பிசாசு லூசிஃபரை பார்த்து, ஏய் லூசிஃபர் போ அப்படின்னு, அவன் உனக்கு எவ்வளோ இருக்கு நீ. ஸோ ஆண்டருக்குள்ளே மறைந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டருக்குள்ளே மறைந்து கொள்ளுங்க. ஆனால் தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் லூசிஃபர் உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களை தொடவே முடியாது. ஸோ இன்னைக்கு எழுந்து நின்று ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு பிசாசினுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியும், அவனுடைய வீக்னஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமாதானத்தின் தேவன் அதி சீக்கிரத்தில் பிசாசை என்ன செய்வார்? உங்களை கால்களுக்கு கீழாய் நசுக்கி போடுவார். பிசாசு ஒன்றும் இல்லை. கர்த்தரோடு நீ இருக்கும் பொழுது பிசாசு ஒன்றும் இல்லை. நல் மனசாட்சியோடு நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது பிசாசு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, சுவாமி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய், ஆண்டவரே நீர் தகப்பனே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியிருப்பதற்காய் நன்றி. இப்பொழுது என் மேலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கணும். எந்த ஒரு பிசாசும் என்னை நெருங்காதபடி, என் குடும்பத்தை நெருங்காதபடி எங்கள் மீது உம்முடைய வல்லமையை அனுப்பும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே எனக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடுகளுக்காய் நன்றி, இந்த வசனங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே பிசாசினுடைய வல்லமைகளை ஆண்டவரே தகப்பனை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நம்மை குணமாக்க, நம்மை விடுதலையாக்க, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆவியினால் நிரம்பி ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் கிரியைகளை இன்றைக்கு ஆண்டவர் அழிக்கப் போகிறார். பிசாசின் வல்லமைகளை இன்றைக்கு ஆண்டவர் அழிக்கப் போகிறார். பிசாசின் கிரியைகளை இன்றைக்கு ஆண்டவர் அழிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளிலும் விடுதலை. இந்த வசனங்களை கேட்க 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 ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை. ஆண்டவரே
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.